சீமானின் காதலுக்கு ஆளான பெண் ஒருத்தி கல்யாணமாகும் முன்னே தன்னையே இழந்தார். சீமானின் சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லை என்று சொத்துக்கு காத்திருந்த தம்பிக்கு அதிர்ச்சி. பாட்டு எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கா? தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமானா இருக்கட்டும், அண்ணன் இடுமாவனம் கார்த்தியா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் அவர்களா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சந்திச்ச பாலியல் குற்றச்சாட்டுகள் என்னென்ன, இந்த பாலியல் குற்றச்சாட்டுலாம் ஆதாரம் பூர்வமாக பட்டிருக்கா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும், பட்டிருக்கு. இதோட பின்னணி தான் பார்க்கலாம். என்னென்ன கேஸ்ல வந்து இடுமாவனம் கார்த்தியா இருக்கட்டும், எதுக்கு இவங்க 3 பேரையும் நான் சொல்றேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்க 3 பேர் வந்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி தூண்கள் அப்படின்னு சொல்ற இந்த 3 பேரையுமே பத்தி இந்த வீடியோல ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். யாரை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அண்ணன் சீமான், இடுமாவனம் கார்த்தி, அது மட்டும் இல்லாம சாட்டை துரைமுருகன் வித் ப்ரூஃபோட உனக்கு காமிக்க போறேன். தம்பிகள் யாராவது இருந்தா கண்ணை மூடிட்டு போயிருங்க, தம்பிகள் யாராவது அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே மனம் உடஞ்சிருவீங்க. அதனால தயவுசெய்து போயிருங்க. தம்பி இல்லாதோர் தயவு செஞ்சு நீங்க தாராளமா இந்த வீடியோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விஜய் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய கொண்டாட்டமாவே இருக்கும். சரி, வீடியோக்குள்ள வாங்க போலாம். இல்ல சாட்ட துறைமுருகனை வச்சா இல்லையா உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன். இது மட்டும் இல்ல, ரொம்ப ஆதாரம் இருக்கு. என்ன சொன்னாரு அண்ணன்? என்ன சொன்னாரு? இப்போ எப்படி சரி வரும், பேசுறது எப்படி சரி வரும், இவன் வாழ்க்கை எப்படி சரி வரும் அப்படி கேட்டது. அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. முதலாவது யாரை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, இடும்பாவனம் கார்த்தியை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, அவர் என்ன பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பெண்கள் மகளிர் குழுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை கற்பழிச்சு கர்ப்பமாயிட்டு, இது எப்படி நீ வந்து வதந்தியில கிளப்பக்கூடாது, வித்து ப்ரூஃபோட நான் வீடியோ போடுறேன், நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா வீடியோ நான் சொல்லலாம் கேட்டுருங்க. ஒரு பெண் வந்து கதறாங்க. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீ வந்து என் வாழ்க்கையை போச்சு, என் வாழ்க்கையை நாசமா போச்சு, நீ இப்படி பண்ற இப்படி செய்யற அப்படி இப்படின்னு சொல்லி இடுமாவனம் காத்திட்ட போன் ரெக்கார்டோட இந்த ஆடியோ கூட இருக்கு, கேளுங்க. அதுக்கு இடுமாவனம் காத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, அண்ணன்ட்ட பேசிட்டு இருக்கேன், நல்ல ஒரு சுமூகமான முடிவை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இடுமாவனம் கார்த்தி வந்து பேசுற ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ரீலங்காக்காரர் கேட்டாரு, நீ வந்து பார்த்தனா சீமாட்டையும் சாட்டை துறைமுகனுடைய கேட்டுட்டா போய் படுத்த, இதுக்கு மட்டும் நீ வந்து கேட்கறியே, அந்த பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிட்டே, உங்க நம்பி பல கோடி பேர் பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல கோடின்ற பல்லாயிரம் பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க நாம் தமிழ் கட்சியை நம்பி இருக்காங்களே, அவங்க நிலைமை தானா, உங்க கட்சியை நம்பி வந்து எப்படிதான் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இலங்கை தமிழர் வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சிருக்காரு. அந்த ஆடியோ அதுல இருக்கு. இந்த ஆடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ வைரல் ஆயிடுச்சு. ஊடகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா அதை பத்தி பேசிட்டு இருந்துச்சு. 2 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை மிரட்டி அப்பட்டமா தெரியுது. நான் அந்த வீடியோ கூட போறேன், நீங்க பாருங்க. அந்த பெண் எப்படி அந்த பெண் சொல்றாங்க அப்படின்னா, எனக்கும் இடுமாவனம் கார்த்திக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொடர்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல வந்து நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம மன உளைச்சல், ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வேற பெண் யாராவது இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்ததை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நாம் தமிழர் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த வழி இல்லாம நீங்க என்ன கையில் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண் வந்து ஒரு காணொலி விடுறாங்க. இது பாக்குற எல்லாருக்குமே புரியும், கொஞ்சம் புத்தி இருக்க எல்லாருக்குமே புரியும். இது திட்டமிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்ட ஒண்ணு. அந்த பொண்ணை வற்புறுத்தி பேச வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது. இது இப்ப வரைக்கும் இதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சுனா கேட்டா அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த ஆடியோவை இப்பவே கேட்டுடுவாங்க. இல்ல சாட்ட துறைமுருகனை வச்சா இல்லையா உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன். இது மட்டும் இல்ல, ரொம்ப ஆதாரம் இருக்கு. என்ன சொன்னாரு அண்ணன்? என்ன சொன்னாரு? இப்போ எப்படி சரி வரும், பேசுறது எப்படி சரி வரும், இவன் வாழ்க்கை எப்படி சரி வரும் அப்படி கேட்டது. அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்விக்குறியில இருக்குல்ல. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள். சாட்டை துரைமுருகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சி சூர்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ வெளியிடுறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் காம கொடுற மாதிரி பிரிகுண்டு பேசிருப்பாரு. எப்படி எப்படின்னா அந்த பொண்ணு சொல்லும், நானும் பேசாம அரசியல்ல குதிச்சிடாம போல இருக்கு, நான் நாளைக்கு வீடியோ அனுப்புறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு சொல்ல, அதற்கு நீ வந்தாதானே நான் போவேன் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை ஒன்று பேசி, கெட்ட வார்த்தை பேசும்போது அந்த காமத்துல விரிகுண்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு அண்ணனோட ஆடியோ. அவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி சூர்யா மேலாம் கேஸ் கொடுத்தாரு. என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பேசுறது உண்மையா, இது வந்து பாத்தீங்கன்னா வெட்டி ஒட்டி வந்து ரெடி பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவர்கள் தான் சாட்டை துரைமுருகன் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமையானவர்கள், அது மட்டும் இல்ல பெண்களுக்கு காப்பாளர்கள், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பெரியார் எதுக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பை முன்னிறுத்தி போராட்டம் நடத்தியவர் பெரியார் அவர்கள். அதற்காக தான் பெரியார் வந்து இவங்க சுத்தம் பிடிக்கும். பெண்களுக்கு இவங்க நம்பி போனாலே பாதுகாப்பே இல்லையே.
இடுமாவனம் கார்த்தியா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் எல்லாம் ப்ரூஃபோட வச்சிருக்கேன். இந்த ஆடியோ போய் எடுத்து வந்துருங்க. அமுச்சு விட்றேன். நான் தேடுறேன், இன்னும் கொஞ்சம் தேடுறேன். தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விட்றேன். இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ. மூன்றாவது பாலியல் குற்றச்சாட்டு யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் சீமான் தான். ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க, தலைவன் எவ்வளியோ அவ்வளியே தொண்டன் வழி அப்படின்ற மாதிரி. சீமான வந்து என்ன பாலியல் வழக்கு நான் சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும். சீமான் வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில ஒரு ஃபெயிலியர் டைரக்டர். அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா திரைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமிக்கும் சீமானவர்களுக்கும் காதல் உருவாகுது. அந்த காதல் வந்து பாத்தீங்கன்னா மலருது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பழகுறாங்க, கொள்றாங்க. அதற்கப்புறம் தன்னுடைய சுய லாபத்துக்காக அவரை கலட்டி விட்டுட்டு காளிமுத்து அவர்களுடைய மகளை வந்து பாத்தீங்கன்னா அவர் திருமணம் செய்யறாரு. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? 2011ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்து, அதாவது விஜயலட்சுமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க. எப்படி கேஸ் கொடுக்குறாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன வந்து சீமான் வந்து நானும் என் அக்காவும் வந்து என்னுடைய அக்கா குழந்தைய வந்து எங்க அக்காவோட வீட்டுக்காரர் கூட்டிட்டு கொண்டு போயிட்டாரு. நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் கொடுக்கப்பாங்க. சீமான் வச்சு பேச்சுவார்த்தைக்கு போனோம். சீமான் வந்து பாத்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து ஆரம்பத்தில் பண்ணுவார் போல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க போனோம். என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸுமே கதற என்ன அப்படி பண்ணிட்டாரு. அப்படி அது மட்டும் இல்லாம பிரபாகரன் இறுதிக்கட்ட போர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன் இறந்தன்னு சொல்லப்பட்ட அந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே மன உளைச்சலா இருக்கு வான்னு சொல்லி அப்ப கூட வந்து அவர்களோட உல்லாசத்துல இருந்ததாகவும் அக்கா சொல்றாங்க. நான் சொன்னது போயின்னா காணொலியில இருக்கு எல்லாமே. நான் வந்து வதந்தியவோ பொய்யோ பரப்பல. எடுத்து காணொலியில பாரு, நான் சொன்ன கதை உண்மையா இல்லையான்னு பாரு தம்பியிலாகி, நீங்களும் உங்களுக்கு உண்மையான விஷயம் தெரியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிச்சா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. சீமான் வந்து சரினா சரின்னு வாங்க, தப்புனா தப்புன்னு வாங்க. சீமான் உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர் சொல்றேன்ல, உங்க ஆட்கள் வச்சு பேசாத, நான் அவ பத்தி பேசாதன்னு சொல்றலடா நாய. அப்போ நீயும் வாய மூடு 46 வயசு வரைக்கும் நீ பிச்சுதான் எடுத்துக்கிட்டு இருந்த. சீமான் தம்பிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா அண்ணன் மண்ணலி இது மண்ணுலடா, இது சோறுடா, தின்றா, சரின்னு எடுத்து அள்ளி தின்றுவாங்க. அந்த மாதிரி சொந்த புத்தி இல்லாம சுய புத்தி இல்லாம பெரியார பத்தியுமே தெரிஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா சீமான் சொல்றதுக்காண்டி செம்பு தூக்கிட்டு தெரிஞ்சவங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான் தொம்பிகள். சரியா? நிறைய எனக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சி நிறைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அறிவாறு சீமானவர்களை விட அறிவானவர்கள் நாம் தமிழ் கட்சி எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா எதற்காக சீமான் சொல்றத கண்மூடித்தனமா நம்புறாங்கன்னு தெரியும். சரி, டாபிக் உள்ள வரும். சீமானவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமி சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சோசியல் மீடியா ஃபுல்லாமே ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க நாம் தமிழ் கட்சியில் சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்களுக்கு காசு கொடுக்குறீங்களா, இல்ல நீங்க அப்படின்னா எங்க கட்சியில எனக்கு என்ன பண்ண போறீங்க, ஃபீல்டு பண்ண போறீங்களா, இல்ல நீங்க ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சியோட கொள்கையில பரப்ப போறீங்களான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் எடுப்பாங்க. நீங்க கட்சியில செய்து இந்த வேலை நீ பாப்பியா கட்சிக்கு அப்படின்னு கேட்டுதான் உங்க வேலைக்கு கட்சிக்குள்ளே எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போற ரீல்ஸ் போறன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா சீமானுடைய பேச்சுக்கு நிரம்பி இருக்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாகிய நீங்க தான் வந்து நிறைய பேர் போட்டுட்டீங்க. அது மறுக்க முடியாத உண்மை. சீமானை வளர்த்து விட்டதே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் இல்ல போனா சீமான் கிடையாது. பொது வலைதளங்கள்ல டிவி எல்லாம் சீமானை காட்டவே மாட்டாங்க. இந்த ஊடகங்கள்ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கத்தி பேசுறது. இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ சாப்பிட்டியா, வீட்டு அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னா அவங்க கேட்கணும். சீமான் எப்படி சொன்னா சாப்பிட்டியா, அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னா நம்ம என்னடா குழந்தை இப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு பார்ப்போம்ல. அந்த மாதிரி இவர் பேசுற கொஞ்சம் உயர்த்தி பேசுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கம் என்னடா ஆச்சரியமா பார்க்க கண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டு இருக்காரு. ஆனா இவங்க ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு பாருங்க. விஜயலட்சுமிக்கு ஆதரவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி, அதான் பேர் சொல்லணும், அந்த பெண்மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதரவா நிக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபாச படத்தை, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து அந்த பெண்ணுக்கு அனுப்புறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில முக்கிய பொறுப்பாளர் அனுப்பியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இது எவ்வளவு பெரிய, அது வந்து பெண்ணோட பேர் வீரலட்சுமி. அந்த பொண்ணு நல்லது கெட்டது ரெண்டாவது பட்சம். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சீமான் வந்து ஏமாத்திட்டாரு, அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னா அந்த பொண்ணு கூட நிக்குது. அந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை என்ன சொல்றாங்க அந்த பசங்க, நீ எதுக்குள்ள வர அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கெட்சை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு ஆபாச படம், நீ பேசு, நீ என்ன பண்ணு, ஒரு பெண்ணுக்கு ஆபாச படம் அனுப்புற நீ தான் பெண்களின் பாதுகாவலனா? பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்க போறீங்களா? பச்சை மட்டை எடுத்து உங்களுக்கு தான் வெளுக்கணும். இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு உங்களுடைய இடுமாவனம் கார்த்தியை வெளுக்கணும். அது மாதிரி சாட்டை துரைமுருகனை வெளுக்கணும்.